பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். 1 ராஜாக்களிலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 100 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. டேஸ் நாள் சென்று டேஸ் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டானது. அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. எலியா என்ன செய்தால் கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவதாக கூறினார்? எலியா தன்னை ஆகாபுக்கு காண்பித்தாள். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனவன் யார்? எலியா. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 4. பஞ்சம் எங்கே கொடிதாயிருந்தது? சமாரியாவில். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 5. கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாயிருந்தவன் யார்? ஒபதியா. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 6. ஒபதியா ஆகாபின் டேஸாய் இருந்தான்? அரமனை விசாரிப்புக்காரனாய். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 7. கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரித்தது யார்? ஏசபேல். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 8. தீர்க்கதரிசிகளை ஒளித்து வைத்தது யார்? ஒபதியா. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 9. ஒபதியா எத்தனை தீர்க்கதரிசிகளை ஒளித்து வைத்தான்? நூறு தீர்க்கதரிசிகளை. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 10. ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை எங்கே ஒளித்து வைத்தான்? கெபியில் ஒளித்து வைத்தான். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 11. ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை எத்தனை கெபியில் ஒளித்து வைத்தான்? ஐம்பது பேராக 2 கெபியில். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 12. ஒபதியா தான் ஒளித்து வைத்த தீர்க்கதரிசிகளுக்கு எவைகளை கொடுத்து பராமரித்து வந்தான்?
அப்பமும் தண்ணீரும் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 13. நீ தேசத்தில் இருக்கிற எல்லா டேஸிலும் போ என்று ஆகாப் ஒபதியாவிடம் கூறினான். நீரூற்றுகளிடத்திலும் ஆறுகளிடத்திலும் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 14. எது அகப்படுமா என்று பார்த்து வரும்படி ஆகாப் ஒபதியாவிடம் சொன்னான். புல் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 15. எவைகளை உயிரோடே காப்பாற்றும்படிக்கு புல் அகப்படுமா என்று பார்த்து வரும்படி ஆகாப் ஒபதியாவை அனுப்பினான். குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையும் காப்பாற்றும்படி 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 16. குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையும் பகுத்து கொண்டு போன இருவர் யார்? ஆகாப் மற்றும் ஒபதியா. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 17. எதை சுற்றி பார்க்கும்படி ஆகாபும் ஒபதியாவும் சென்றனர்? தேசத்தை சுற்றி பார்க்கும்படி 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 18. ஒபதியா வழியில் போகும்போது அவனுக்கு எதிர்ப்பட்டது யார்? எலியா. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 19. ஒபதியா எலியாவை டேஸ் என்று அறிந்து டேஸ் விழுந்தான். இன்னான் என்று அறிந்து முகங்குப்புற விழுந்தான். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 20. நீர் என் டேஸ் எலியா அல்லவா என்று ஒபதியா கேட்டான். ஆண்டவனாகிய எலியா அல்லவா என்று 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 21. நான் தான் யார் யாரிடம் சொன்னது? எலியா ஒபதியாவிடம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8 வசனங்கள். கேள்வி எண் 22. நீ போய் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று உன் டேஸுக்கு சொல் என்று எலியா ஒபதியாவிடம் கூறினான். ஆண்டவனுக்கு சொல் என்று 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 23. நான் என்ன பாவம் செய்தேன்? யார் யாரிடம் கூறியது? ஒபதியா எலியாவிடம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 24. ஆகாப் யாரை தேடும்படி அனுப்பாத ஜாதியும் ராஜ்யமும் இல்லை? எலியாவை தேடும்படி. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 25. எலியாவை தேடின ஜாதி மற்றும் ராஜ்யத்திடம் எலியாவை காணவில்லை என்று ஆகாப் டேஸ் வாங்கி கொண்டான்.
சத்தியம் வாங்கி கொண்டான். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. யார் எலியாவை எடுத்து அறியாத இடத்திற்கு கொண்டு போவார் என்று ஒபதியா கூறினான்? கர்த்தருடைய ஆவியானவர். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 27. ஒபதியா டேஸ் முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். சிறு வயது முதல். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 28. ஏசபேல் யாரை கொன்று போட்டாள்? கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 29. இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன். யார் யாரிடம் கூறியது? எலியா ஒபதியாவிடம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 30. இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன். இதில் அவன் என்பது யாரை குறிக்கிறது? ஆகாப் ராஜாவை குறிக்கிறது. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 31. இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று டேஸ் முன்பாக நிற்கிற எலியா ஒபதியாவிடம் கூறினான். சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியா. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 32. எலியாவை சந்திக்க போனது யார்? ஆகாப் ராஜா. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 33. டேஸ் நீ அல்லவா என்று ஆகாப் எலியாவிடம் கேட்டான். இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்று. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 34. இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல. யார் யாரிடம் கூறியது? எலியா ஆகாபிடம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 35. ஆகாபும் அவன் தகப்பன் வீட்டாரும் எதை விட்டு எதை பின்பற்றினர்? கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினர். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 36. எவர்கள் இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள் என்று எலியா கூறினான்? ஆகாபும் அவன் தகப்பன் வீட்டாரும். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 37. பாகாலின் தீர்க்கதரிசிகள் எத்தனை பேர்?
450 பேர். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 38. தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் எத்தனை பேர்? நானூறு பேர். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 39. டேஸ் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேர். ஏசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தீர்க்கதரிசிகள். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 40. இஸ்ரவேல் அனைத்தையும் எங்கே தன்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும்படி எலியா ஆகாபிடம் சொன்னான்? கர்மேல் பர்வதத்திற்கு கூட்டிக் கொண்டு வரும்படி. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 41. பாகாலின் தீர்க்கதரிசிகள் கூடி வந்த இடம் எது? கர்மேல் பர்வதம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி 42. நீங்கள் எந்த மட்டும் டேஸ் நினைவுகளால் டேஸ் நடப்பீர்கள் என்று எலியா ஜனங்களிடம் கேட்டான்? இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 43. டேஸ் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், டேஸ் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்று எலியா கூறினான். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்று. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி 44. ஜனங்கள் பிரதியுத்தரமாக எலியாவுக்கு டேஸ் சொல்லவில்லை. ஒன்றும் சொல்லவில்லை. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி 45. கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் டேஸ் நான் ஒருவன் என்று எலியா ஜனங்களிடம் கூறினான். மீந்திருக்கிறவன். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி 46. எலியா எத்தனை காளைகளை கொண்டு வரும்படி கேட்டான்? இரண்டு காளைகளை. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி 47. காளையை எவ்வாறு துண்டிக்க வேண்டும்? சந்து சந்தாக. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி 48. டேஸ் போடாமல் காளையை டேஸ் மேல் வைக்க வேண்டும் என எலியா கூறினான். நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி 49. இது நல்ல வார்த்தை யார் யாரிடம் கூறியது? ஜனங்கள் எலியாவிடம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம்.
கேள்வி எண் 50. தான் எதைச் சொல்லி கூப்பிடுவதாக எலியா ஜனங்களிடம் கூறினான்? கர்த்தருடைய நாமத்தைச் சொல்லி. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 51. நீங்கள் உங்கள் டேஸ் சொல்லி கூப்பிடுங்கள் என்று எலியா ஜனங்களிடம் கூறினான். தேவனுடைய நாமத்தைச் சொல்லி. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 52. நீங்கள் டேஸ் ஆனதால் நீங்களே டேஸ் ஒரு காளையை தெரிந்து கொண்டு உங்கள் தேவனுடைய நாமத்தைச் சொல்லி கூப்பிடுங்கள் என்று எலியா பாகால் தீர்க்கதரிசிகளிடம் கூறினான். அநேகர் ஆனதால் முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 53. பாகாலின் தீர்க்கதரிசிகள் டேஸ் தொடங்கி டேஸ் மட்டும் பாகாலின் நாமத்தைச் சொல்லி கூப்பிட்டார்கள். காலை தொடங்கி மத்தியானம் மட்டும். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 54. பாகாலின் தீர்க்கதரிசிகள் காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் என்ன சொல்லி பாகாலை கூப்பிட்டார்கள்? பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 55. பாகால் தீர்க்கதரிசிகள் எதற்கு எதிரே குதித்து ஆடினார்கள்? தாங்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 56. பாகால் தீர்க்கதரிசிகள் பாகாலின் நாமத்தைச் சொல்லி கூப்பிட்டும் டேஸ் பிறக்கவில்லை, டேஸ் கொடுப்பாரும் இல்லை. ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 57. உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள். யார் யாரிடம் கூறியது? எலியா பாகால் தீர்க்கதரிசிகளிடம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 58. எலியா யாரை பரியாசம் பண்ணினான்? பாகால் தீர்க்கதரிசிகளை. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 59. டேஸ் வேளையிலே எலியா பாகால் தீர்க்கதரிசிகளை பரியாசம் பண்ணினான்? மத்தியான வேளையிலே. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 60. அவன் அதாவது பாகால் தேவனாமே அவன் டேஸில் இருப்பான் அல்லது டேஸ் போயிருப்பான் என்று எலியா பரியாசம் பண்ணினான்? தியானத்தில் இருப்பான் அல்லது பிரயாணம் போயிருப்பான் என்று. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 61. அவனை எழுப்ப வேண்டியதாக்கும். யார் யாரிடம் கூறியது? எலியா பாகால் தீர்க்கதரிசிகளிடம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 62. பாகால் தீர்க்கதரிசிகள் டேஸ் சத்தமாய் கூப்பிட்டனர்? உரத்த சத்தமாய். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 63. பாகால் தீர்க்கதரிசிகள் தங்களை எவைகளால் கீறிக் கொண்டார்கள்? கத்திகளாலும் ஈட்டிகளாலும். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 64. பாகால் தீர்க்கதரிசிகள் தங்கள் டேஸ் படியே டேஸ் தங்கள் மேல் வடியுமட்டும் தங்களை கீறிக் கொண்டார்கள்? வழக்கத்தின்படியே இரத்தம் தங்கள் மேல் வடியுமட்டும். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 65. பாகால் தீர்க்கதரிசிகள் டேஸ் நேரமட்டாக டேஸ் சொல்லிக் கொண்டிருந்தார்கள்?
அந்திப்பலி செலுத்தும் நேரமட்டாக சன்னதம் சொல்லி கொண்டிருந்தார்கள். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 66. என் கிட்டே வாருங்கள், யார் யாரிடம் கூறியது? எலியா சகல ஜனங்களிடம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 67. எது தகர்க்கப்பட்டிருந்தது? கர்த்தருடைய பலிபீடம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 68. எலியா எதை செப்பனிட்டான்? தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 69. எலியா பலிபீடத்தை செப்பனிட்டு அதற்கு என்ன பெயரிட்டான்? இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 70. கர்த்தருடைய வார்த்தையை பெற்றவன் யார்? யாக்கோபு. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 71. யாக்கோபுடைய குமாரரால் உண்டானது எது? கோத்திரங்கள். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 72. எலியா எத்தனை கற்களாலே பலிபீடத்தை கட்டினான்? 12 கற்களாலே. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 73. எலியா பலிபீடத்தை சுற்றிலும் எதை உண்டாக்கினான்? வாய்க்கால்களை உண்டாக்கினான். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 74. பலிபீடத்தை சுற்றிலும் எவ்வளவு இடத்தில் எலியா வாய்க்காலை உண்டாக்கினான்? தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடத்தில். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 75. எவைகளின் மேல் தண்ணீர் ஊற்றும்படி எலியா கூறினான்? சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும், அதாவது காளையின் மேலும் விறகுகளின் மேலும். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 76. டேஸ் குடம் தண்ணீர் கொண்டு வந்து டேஸ் தரம் பலிபீடத்தில் ஊற்றினர்? 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து 3 தரம் ஊற்றினர். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 77. மொத்தம் எத்தனை குடம் தண்ணீர் கர்த்தருடைய பலிபீடத்தில் ஊற்றினர்? 12 குடம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 78. தண்ணீர் எதை சுற்றிலும் ஓடினது? பலிபீடத்தை சுற்றிலும். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி எண் 79. எலியா டேஸையும் தண்ணீரால் நிரப்பினான்? வாய்க்காலையும். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி எண் 80. எந்த நேரத்திலே எலியா என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான்? அந்திபலி செலுத்தும் நேரத்தில். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம்.
கேள்வி எண் 81. எவர்களுக்கெல்லாம் தேவனாகிய கர்த்தாவே என்று எலியா விண்ணப்பம் பண்ணினான்? ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோபு. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கேள்வி எண் 82. டேஸிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய டேஸ் என்றும் விளங்க பண்ணும் என்று எலியா ஜெபம் பண்ணினான். இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கேள்வி எண் 83. கர்த்தரிடத்தில் இருந்து இறங்கிய அக்கினி எவைகளையெல்லாம் பட்சித்து போட்டது? சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கேள்வி எண் 84. கர்த்தரிடத்திலிருந்து இறங்கிய அக்கினி எதை நக்கி போட்டது? வாய்க்காலில் இருந்த தண்ணீரை. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கேள்வி எண் 85. ஜனங்கள் எல்லாரும் முகங்குப்புற விழுந்து சொன்னது என்ன? கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். கேள்வி எண் 86. எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை எங்கே கொண்டு போய் வெட்டி போட்டான்? கீசோன் ஆற்றங்கரையில். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். கேள்வி எண் 87. நீர் போம் போஜனபானம் பண்ணும் யார் யாரிடம் கூறியது? எலியா ஆகாபிடம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். கேள்வி எண் 88. எது கேட்கப்படுகிறது என்று எலியா ஆகாபிடம் கூறினான்? பெருமழையின் இரைச்சல். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். கேள்வி எண் 89. எலியா எதின் மேல் ஏறினான்? கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். கேள்வி எண் 90. எலியா டேஸிலே பணிந்து தன் முகம் தன் டேஸில் பட குனிந்தான்? தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்தான். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். கேள்வி எண் 91. நீ போய் சமுத்திர முகமாய்ப்பார் யார் யாரிடம் கூறியது? எலியா தன் ஊழியக்காரனிடம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். கேள்வி எண் 92. எலியாவின் ஊழியக்காரன் சமுத்திரத்தை எத்தனாந்தரம் பார்க்கும்போது மேகம் எழும்பியது? 7ஆந்தரம் பார்க்கும்போது. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். கேள்வி எண் 93. சமுத்திரத்திலிருந்து எத்தனை சிறிய மேகம் எழும்பியது? ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அளவு. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். கேள்வி எண் 94. டேஸ் உம்மை தடை செய்யாதபடிக்கு டேஸ் பூட்டி போய்விடும் என்று ஆகாபிடம் சொல்லும்படி எலியா தன் ஊழியக்காரரிடம் கூறினான்? மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். கேள்வி எண் 95. வானம் எவைகளினால் கருத்து பெருமழை உண்டாயிற்று? மேகங்களினாலும் காற்றினாலும். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். கேள்வி எண் 96. ஆகாப் ரதத்தில் ஏறி எங்கே போனான்? இஸ்ரேலுக்கு போனான். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். கேள்வி எண் 97. எலியாவின் மேல் இருந்தது எது? கர்த்தருடைய கை. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம்.
கேள்வி எண் 98. எலியா தன் டேஸை கட்டிக்கொண்டு டேஸுக்கு முன் ஓடினான். தன் அறையை கட்டிக்கொண்டு ஆகாபுக்கு முன். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். கேள்வி எண் 99. ஆகாப் டேஸுக்கு வருமட்டாக எலியா ஆகாபுக்கு முன் ஓடினான். இஸ்ரேலுக்கு வருமட்டாக. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். கேள்வி எண் 100. நீ இன்னும் 7 தரம் போய்ப்பார். யார் யாரிடம் கூறியது? எலியா தன் ஊழியக்காரனிடம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.